are watching In and Out Cinema with me Divya. இந்த வீடியோல மும்பையில் யூனிசெஃப் வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷனில் குவீன் மீரா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கீதம் பாடியிருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே வந்து பாராட்டுற விதமாக நடந்த ஈவெண்ட்டில் கவி பேரரசு வைரமுத்து, லிரிசிஸ்ட் மதன் கார்த்தி அப்படின்னு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்து கலந்துருந்தாங்க. அவங்க எல்லாரும் இந்த ஈவெண்ட்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் மகனுக்கு நிகரான அன்பு தம்பி குவீன் மீரா மெட்ரிகுலேஷன் சர்வதேச பள்ளியின் மேலாண்மை இயக்குனர், நிறுவனர், தாளாளர் அபிநாத் அவர்களே, இந்த இனிய விருதுக்கு மூலப்பொருளாக திகழும் என் அருமை நண்பர், இசையமைப்பாளர், கலை மாமணி அனில் சீனிவாசன் அவர்களே, குருவை மிஞ்சுகிற சிஷ்யன் மதன் கார்கி அவர்களே, குவீன் மீரா பள்ளியின் முதல்வர் சுஜாதா குப்தன் அவர்களே, இந்த விழாவை தமிழ் மணக்க தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் இனிய தமிழச்சி இந்திரா அவர்களே, என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய ஊடக நண்பர்களே, ஊடகத்துறையில் புகழ் முருகனாக திகழும் நெகிழ் முருகன் அவர்களே, அருமை நண்பர் வையாபுரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்களுக்கு உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, நான் மிகவும் பெருமையோடும் பெருமிதத்தோடும் நின்று கொண்டிருக்கிறேன். பெருமைக்கு காரணம், வைகை நதிக்கரையில் ஒரு பள்ளி, குவீன் மீரா மெட்ரிகுலேஷன் சர்வதேச பள்ளி, ஒரு உலக சிந்தனையை சிந்தித்து அதை உலகத்தின் உச்சத்திற்கு தமிழை கொண்டு சேர்த்திருக்கிறது அபிநாத்தின் மூலமாக என்ற பெருமை. அதற்கு காரணங்களாக என் நண்பரும் என் மைந்தனும் திகழ்கிறார்கள் என்பது எனக்கு பெரிய பெருமை. மிக எளிமையான காரியம் அல்ல இவர்கள் நிகழ்த்தி இருப்பது. தமிழை தமிழாகவே உலக அரங்கில் ஐநாவின் துணை அமைப்புகளுள் ஒன்றான யூனிசெஃப் நிறுவனத்தின் வாயிலாக வேர்ல்டு ஸ்டூடெண்ட் ஆந்தம், உலக மாணவர் கீதம், இது உள்ளூர் மாணவர் கீதம் அல்ல, உலக மாணவர் கீதம் என்ற முத்திரையோடு இந்த பாடல் சர்வதேச அளவில் புகழ் பெற்று ஒலிக்கவிருக்கிறது என்பது எளிமையான காரியம் அல்ல. எனக்கு தெரியும், இந்த போட்டி மிகுந்த உலகத்தில் எவையெல்லாம் தடையாக இருக்கும் என்பதை நான் அறிவேன். அந்த தடைகளையெல்லாம் தாண்டி தமிழை உலகத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றிருக்கிற இந்த பெருமக்களை நான் பாராட்டுகிறேன். இதில் நான் அடைகிற பெருமையெல்லாம் ஒன்றுதான், வைகை நதிக்கரையிலிருந்து தமிழை உலகத்தின் நதிக்கரைகளுக்கு கொண்டு சென்றிருக்கிறீர்கள். இது எனக்கு பெருமையாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த பாடலை எழுதியவர் மதன் கார்கி என்பதில் நான் தந்தையாக அல்ல, ஒரு தமிழனாக பெருமைப்படுகிறேன். அனில் சீனிவாசன் அவர்கள் முன்மொழிய இந்த பாட்டு ஒரு உலக அரங்கை தொட்டிருக்கிறது. அவரையும் நான் வாழ்த்துகிறேன். என்ன செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்வதற்கு தமிழ் திரைப்படத்துறையில் ஒரு தயாரிப்பாளர் இன்றைக்கு இல்லவே இல்லை. தமிழ் திரைப்படத்தில் கிடைக்காத ஒரு தயாரிப்பாளர் மதுரையில் அபிநாத் என்ற பெயரில் கிடைத்திருக்கிறார். என்ன செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய துணிச்சலும் தியாகமும் வேறு யாருக்கும் வராது. அந்த துணிச்சலுக்கும் தியாகத்துக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான் தமிழ் இன்று உலக அரங்கின் உச்சத்தில் நின்று பாடப்படுகிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி. இந்த வரிகளை பார்த்தேன். இந்த வரிகளில் இருக்கிற எளிமை என்பதை விட, இந்த வரிகளில் தமிழ் கோலோச்சுகிறது என்பதை விட, இந்த பாடலில் அலங்காரங்கள் அதிகம் இல்லை என்பதை விட, இந்த பாடலில் இருக்கிற சத்தியம்,
உண்மை, நேர்மை, அதுதான் இந்த பாட்டுக்கு உலக அரங்கத்தின் அங்கீகாரத்தை பெற்று தந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நண்பர்களே, தம்பி அபிநாத்தை பற்றி சில செய்திகள் சொல்லியாக வேண்டும். அபிநாத் தன்னுடைய வாழ்க்கையை கல்விக்கென்றே அர்ப்பணித்து கொண்ட ஒரு கல்வியாளர். அவருடைய நிர்வாக நேர்த்தியை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். நேர மேலாண்மை கண்டு நான் திகைத்திருக்கிறேன். 9:40 வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டால் 9:40 வரமாட்டார், 9:39 வருவார். ஆனால் அந்த பகுதிக்கு அவர் 9:15 வந்து நின்று இருப்பார். 2 விதமான நாகரிகம். குறித்த நேரத்திற்கு முன்னே செல்வது அழைத்தவர்களுக்கு அநாகரிகம். குறித்த நேரத்தை கடந்து செல்வது செல்பவர்களுக்கு ஒரு அநாகரிகம். நானெல்லாம் கடைசி 10 மணிக்கு ஒருவர் வருகிறார் என்றால் 9:58 வரைக்கும் நான் ஒரு பணியில் இருக்கிறேன் என்று பொருள். அந்த 9:58க்கு முடித்துவிட்டு 59க்கு அவரை வரவேற்க தயாராவதுதான் இன்றைய கால சூழல். அதனால் 9:30 மணிக்கே அங்கே சென்று இருப்பது ஒரு வகையான வன்முறை என்று நினைப்பேன். அந்த வன்முறையை ஏற்படுத்திவிடக் கூடாது. இவர் என்ன செய்வார், 9:15க்கு அந்த பகுதிக்கு வந்து விடுவார். வந்துவிட்டு 9:38க்கு கதவை தள்ளி 9:39க்கு காட்சி அளிப்பார். இந்த மேலாண்மையை நான் மேல்நாட்டில் தான் பார்த்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் அப்படி கடைபிடிக்கக்கூடியவர் அபிநாத். அவர் கல்விக்காக தன் உடலை, உழைப்பை, உயிரை, தன் பணத்தை, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒரு இளம் கல்வியாளர். எனக்கு தெரியும், இன்னும் 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க கல்வியாளர்களில் ஒருவராக அபிநாத் திகழ்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நான் உணர்ந்து சொல்கிறேன். நான் ஜோசியம் சொல்ல மாட்டேன், மிகையாகவும் சொல்ல மாட்டேன். நான் உணர்ந்து சொல்கிறேன். இந்த செய்தி உண்மையாவதை நீங்களே கண்கூடாக நாளை காண்பீர்கள். அனில் சீனிவாசன் ஒரு இசையமைப்பாளர் என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, அவர் இசை ஆசான். எத்தனையோ இசை விற்பனர்களுக்கு இசை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற ஆசான். அவர் இன்னும் கற்றுக் கொண்டிருக்கிறார், கற்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு தேர்ந்த இசையமைப்பாளர். இந்த இரவு தீர்வதற்குள்ளே என்று நான் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தேன். இந்த இரவு தீர்வதற்குள்ளே என்னென்ன நடக்கும் என்பது அந்த பாட்டின் உள்ளடக்கம். முதல் வரியிலேயே என்னை திகைக்க செய்து விட்டார். இந்த இரவு தீர்வதற்குள்ளே என்கிற அந்த ஒரு வரி இசையில் இரவு சொட்டு சொட்டாக நகர்கிற அனுபவத்தை எனக்குள் ஏற்படுத்தி விட்டார். அது சாதாரணமல்ல. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை கேட்டேன், எம்.எஸ். அவர்களை கேட்டேன், உங்களுக்கு மூத்தவர் கே.வி. மகாதேவன் ஐயா அவர்கள், அவரை எப்படி மதிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டேன். அவர் மாதிரி பொருள் தெரிந்து இசையமைப்பவர்களை நான் பார்த்ததில்லை என்று சொன்னார். ஊடகங்களுக்கு இது ஒரு முக்கியமான செய்தி. பொருள் தெரிந்து தமிழின் பொருளை வாங்கி இசையமைக்கக்கூடியவர் கே.வி. மகாதேவன் அவர்களைப் போல் யாரையும் பார்த்ததில்லை. ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? சொன்னார். கவிஞர் கண்ணதாசன் எழுதி கொடுத்திருக்கிறார் ஒரு பாட்டு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். இந்த பாட்டு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். இதில் என்ன சிறப்புன்னு கேட்டேன். ஐயோ, மாமா என்று அழைக்கப்படுவார் கே.வி. மகாதேவன். மாமா கடவுளை எங்க வச்சாரு தெரியுமா? எப்படி? கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். என்ன சொல்றீங்க? கடவுள் உச்சத்தில் இருக்காரு. கடவுள் பிரிச்சார். மனிதனாக பிறப்பதற்கு அவன் தரைக்கு வர வேண்டும். அப்படியே கீழே கொண்டு வந்தார்.
அந்த உணர்வு, பொருள், அந்த செயல் எல்லாம் தெரிகிற மாதிரி இசையமைக்க வேண்டும். அன்பே எங்கள் பாதை என்பது முதல் வரி. இந்த அன்பே எங்கள் பாதையை ஒரு மேற்கத்திய வல்லிசை போட்டு அன்பே அன்பே எங்கள் பாதை இதுவே ஒரு வன்முறையாகிவிடும். ஆனால் அன்பே எங்கள் பாதை, அறிவே எங்கள் பயணம், அச்சமில்லா நெஞ்சம் கொண்டால் அழகாய் எங்கள் உலகம் என்று எளிமையாக எழுதியிருக்கிறார் மதன் கார்கி. மதன் கார்கி உணர்ந்து செயல்படுவார். எந்த இடத்தில் விஞ்ஞான சொற்கள் இட வேண்டும், எந்த இடத்தில் இலக்கிய சொல் பெய்ய வேண்டும், எந்த இடத்தில் எளிமையை கையாள வேண்டும், எந்த இடத்தில் பொருள் புரியாத வார்த்தைகளை போட வேண்டும், எந்த இடத்தில் பொருள் புரிகிற வார்த்தைகளை போட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். நண்பர்களே, இந்த வார்த்தையில் எதுவுமே புரியாதது இல்லை. எல்லோருக்கும் எல்லாம் புரிய வேண்டும். ஏன் தெரியுமா? குழந்தைகளுக்கான பாட்டு. குழந்தைகளுக்கு புரிகிற மொழியில் சொல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு புரிகிற வார்த்தைகளை மீண்டும் அவர்கள் நாவில் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை இட வேண்டும். அதனால் இந்த பாடலை குழந்தைகள் மொழியில் எழுதியிருக்கிறார் என்று நான் கருதி மதன் கார்கியை பாராட்டுகிறேன். நண்பர்களே, மரஞ்செடி கொடிகள் போலே, பூச்சிகள் பறவைகள் போலே, விலங்கினம் மீனினம் போலே பிறந்தோம் பூமியின் மேலே. இது இருக்கிற முக்கியமானது, இயற்கையின் பரிணாம கொள்கை மாறாமல் இந்த 4 வரிகளும் இருக்கின்றன. நண்பர்களே, மகனை பாராட்டினார் வைரமுத்து என்று நீங்கள் செய்தி போட்டு விடாதீர்கள். இன்னொரு பாடலாசிரியரை ஒரு மூத்த பாடலாசிரியர் பாராட்டினார் என்று மட்டும் போடுங்கள். மரஞ்செடி கொடிகள் போலே, பூச்சிகள் பறவைகள் போலே, விலங்கினம் மீனினம் போலே பிறந்தோம் பூமியின் மேலே. பரிணாமத்தினுடைய வரிசைப்படி எழுதப்பட்டிருக்கிறது. மரஞ்செடி கொடிகள் போலே, விலங்கினம் மீனினம் போலே என்றிருந்தால் அது பரிணாம பிழை. பரிணாமத்தின் வரிசை அந்த நிறையில் இருக்க வேண்டும் என்றுதான் முதலில் தாவரங்கள், பிறகு பூச்சிகள் பறவைகள், பிறகு விலங்கினம் மீனினம், பிறகு குரங்கு, பிறகு மனிதன் என்ற பரிணாம வரிசையில் இந்த பாடலை இந்த 4 வரிகளை எழுதியிருப்பதற்காக மதன் கார்கிக்கு டார்வின் சார்பில் நன்றி சொல்கிறேன். எங்கள் உயிரும் ஒன்றென்ற உலகம் காப்போம் நாம் இன்று, கற்பவை ஏதும் நமதென்று பிறருக்காக தரத்தார் என்று. கற்பவையெல்லாம் நமக்கல்ல, பிறருக்கு தரத்தான். அறிவிதான் ஆகுவதுண்டோ பிரிதின்னோய் தன்னோய் போல் போற்றா கடை என்ற திருக்குறளை எளிமைப்படுத்தி பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாட்டில். மிக முக்கியமான ஒரு செய்தி, அறிவு என்றால் என்ன? அச்சமில்லாதது அறிவு, அச்சத்தை களைவது அறிவு என்பதுதான் உலக அறிஞர்கள் ஒப்புக்கொண்ட உண்மை. மனிதன் அச்சத்தோடு பிறக்கிறான், அச்சத்தோடு வாழ்கிறான். மிக முக்கியமாக அச்சமின்றி கற்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த மன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். காரணம், வகுப்பறை ஒரு அச்சம், பள்ளிக்கு போவது ஓர் அச்சம், ஞாயிற்றுக்கிழமை இரவில் தொடங்கி திங்கட்கிழமை விடிந்தால் பேரச்சம், ஆசிரியரை பார்த்தால் அச்சம், தேர்வை பார்த்தால் அச்சம், தேர்வு தாளை பார்த்தால் அச்சம், தேர்வு முடிவை பார்த்தால் அச்சம். இப்படி அச்சத்தை போக்க வேண்டிய கல்வி அச்சம் 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 என்று அச்சச் சூழலிலேயே வளர்வது என்பது என்ன நியாயம் என்று இந்த பாட்டு உலகை பற்றி கேட்கிறது. எனக்கு தெரிந்து பொய் என்பது ஒரு அச்சம், பொய் என்பதே ஒரு அச்சம்தான். அச்சம் உள்ளவன் பொய் சொல்கிறான், அச்சமில்லாதவன் பொய் சொல்ல மாட்டான். உண்மை சொன்னால் எனக்கு தீங்கு வரும் என்பவன் பொய்யை சொன்னால் பாதுகாப்பு என்று நினைப்பது ஒரு இழிந்த உலகம். அந்த இழிந்த உலகத்திலிருந்து, அச்சத்திலிருந்து, பொய்யிலிருந்து இந்த உலகத்தை மீட்டெடுப்பதுதான் கல்வி. அந்த கல்வி அச்சமற்று இருக்க வேண்டும், அச்சத்தை களைவதாக இருக்க வேண்டும் என்று இந்த பாட்டு உயர்த்தி பிடிக்கிறது. கற்போம், ஒன்றாய் கற்போம், அச்சம் விட்டே கற்போம்,
நிற்போம், நன்றாய் நிற்போம், உச்சம் தொட்டு நிற்போம் என்று இந்த பாட்டு முடிகிறது. இன்றைக்கு வாழ்க்கைக்கு தேவை, மாணவர்களுக்கு தேவை நம்பிக்கை. நம்பிக்கையற்ற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்து கல்வி வெற்றி பெற்று விட்டது என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் நமக்கு இல்லை. கல்வி வேண்டும், அச்சமற்று வேண்டும், அறிவு தர வேண்டும். அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் சொன்னார். அந்த அற்றம் காக்குகிற கருவியாக இந்த கல்வி நிலைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நண்பர்களே, குயின் மீரா பள்ளியில் நான் ஓரளவுக்கு அறிவேன். அதன் கட்டுமானம், கற்பிக்கும் நெறிமுறை, அவர்களின் நோக்கம் என்ன என்று தெரிந்து கொள்வேன். அவர்களின் நோக்கம் பொருள் ஈட்டுவதல்ல, அறிவு ஈட்டுவது, அறம் ஈட்டுவது என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. ஒரு பள்ளியின் மூல மந்திரம் அறம், அறிவு, அச்சமின்மை. இந்த மூன்று மட்டும் இருந்தால் இந்தியா உலகத்தின் வல்லரசாக திகழக்கூடிய நாள் தூரத்தில் இருக்காது. அது வரைக்கும் பொருளாதார வல்லரசு, விஞ்ஞானத்தில் வல்லரசு, ஆயுதத்தில் வல்லரசு, இராணுவத்தில் வல்லரசு என்பதெல்லாம் நிலைக்காது. உலகத்தில் எந்த வல்லரசு நிலைக்கும் தெரியுமா? அறிவு, அன்பு, அச்சமின்மை என்பதை மூலதனமாக கொண்ட நல்லரசு மட்டும்தான் வல்லரசாகும். இதை உலகத்திற்கு சொல்வதற்குத்தான் இந்த விழா. நண்பர்களே, இந்த விழா ஒரே ஒரு கருத்தை முன்னிறுத்துகிறது. இன்றைக்கு தமிழ் வாய்ப்பு கிடைத்தால் உலகமெல்லாம் சென்று எட்டும் என்று நினைக்கிறேன். சொல்லாதது நமது குறைவு. பாரதியாரை தெரியாதவர்கள், திருவள்ளுவரை தெரியாதவர்கள், கம்பனை அறியாதவர்கள், திருமூலரை அறிமுகம் செய்து கொள்ளாதவர்கள் வடநாட்டிலேயே அதிகமாக இருக்கிறார்கள். பிறகு உலகம் எப்படி? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்கிறோமே, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்தோ, யார் வாங்கி கொண்டார்கள் என்பதுதான் கேள்வி. இன்றைக்கு ஒரு பாடல் உலகத்தையே ஆழ்வதற்கு தமிழால் முடியும் என்று நிரூபித்திருக்கிறது. இந்த பாட்டுக்கு என் வாழ்த்துக்கள். பாடுபட்டவர்களுக்கு என் வாழ்த்துக்கள், பாடியவர்களுக்கு என் வாழ்த்துக்கள், இசை அமைத்தவருக்கும் இசைத்தவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். எல்லோரும் புகழ் வர வேண்டும், எல்லோரும் நன்மை வர வேண்டும். அபிநாத், உங்களை நான் பாராட்டுகிறேன். இதே ஊடக சந்திப்பை மதுரையில் நிகழ்த்தாமல் நீங்கள் சென்னையில் நிகழ்த்தி இருப்பதே உங்கள் சாமர்த்தியத்தை காட்டுகிறது. இந்த ஊடகம் சென்னையில் நிகழ்ந்தால் இது உலகமெல்லாம் சென்று சேரும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். ஒரு உலக பெருமையை இந்த குழுவினர் தமிழுக்கும் தமிழர்க்கும் ஈட்டி தந்திருக்கிறார்கள். ஊடக உறவுகளே, நீங்கள் இதை உலகுக்கு சேர்க்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க கல்வி, வெல்க தமிழ். நன்றி, வணக்கம். அதோட முக்கியமாக அனில் சொன்ன மாதிரி இந்த பாடலை அது மாதிரியான ஒரு உலக அரங்கில் அரங்கேற்றின இந்த குழந்தைகள் அவங்க எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. அவங்கள பாராட்டுறதுக்கான ஒரு நிகழ்வாகவும் இங்கே நான் பார்க்குறேன். அனில் முன்னாடி அபிநாத் சொன்னார். அபிநாத்துக்கு எனக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு நண்பர். தொடர்ந்து அவங்களோட பள்ளி கூட நிறைய கல்வி தொடர்பான திட்டங்களில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுடைய பள்ளியோட நிர்வாகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குடும்பம், ஒரு நல்ல குடும்பம் எப்படி இயங்குமோ அது மாதிரி ஒரு பள்ளி இயங்கிக்கிட்டு இருக்கும். எல்லாரும் ஒரு உறவுகள் மாதிரி அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க முன்னெடுத்திட்டு போகிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பள்ளி அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிற மிச்ச பள்ளிகளில் இருக்கிற குழந்தைகள் எல்லாமே பெனிஃபிட் ஆகணும்ன்ட்டு அவங்களோட ஒவ்வொரு திட்டமும் எனக்கு தெரியும். ஸோ கற்கோன்னு ஒரு திட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அரசு பள்ளிகளில் இருக்கிற குழந்தைகளும் அவங்களோட பள்ளியில் இருக்கிற குழந்தைகளும் இணைந்து படிக்கிற மாதிரியான ஒரு திட்டம். இது மாதிரி நிறைய புது புது திட்டங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள அந்த பள்ளிக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அபிநாத் பேசும்போது சொன்னார், இந்த பாட்டு முதல்ல அவர் எங்கிட்ட கேட்கும்போது குயின் மீரா பள்ளிக்கு ஒரு பாட்டு பண்ணணும்னு சொன்னார். ஸோ அப்போ சொன்னப்போ அவர் தான் தயாரிக்கிறாரு, அவர் சொன்னால் நான் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் நான் அவர்கிட்ட கேட்டேன், இது ஒரு பொதுவாக இருக்கலாமா, எல்லா மாணவர்களுக்காக கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ உடனே அவர் எதுவுமே தயக்கமே இல்லை, பண்ணுங்க, என்ன செலவானாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு மனசு உடனே ஏற்றுக்கிறது. ஏன்னா இது எனக்கு அப்பா சொல்லி கொடுத்தது. நான் திரைத்துறையில் இருக்கிற நிறைய பாடல்கள் பார்த்தவங்க எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஒரு சான்று ஒன்று சொல்கிறேன்.
ஒரு படத்துக்கு ஒரு பாடல் எழுதிட்டு இருக்கும் போது மணிரத்னம் அவர்கள் வந்து நான் எழுதியிருந்தது வந்து ஒரு பெண்ணோட பேரை வச்சு எழுதியிருந்தேன் அந்த பாட்டை. அந்த பாட்டு அப்படிதான் ஆரம்பிக்கும், காமினின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல ஆரம்பிக்கும். அவர் வந்து காமினி வேணாம், வேற ஏதாவது பொதுவான வேர்ட் போடுங்க அப்படின்னாரு. சார் அழகா இருக்கே சார் அப்படின்னா, இல்லை காமினின்னு போட்டிங்கன்னா அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் போகும், நீங்கள் ஏதாவது புது வேர்ட் போட்டிங்கன்னா எல்லாருக்கும் போகும்னு ஒன்றா அழகியேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை மாற்றினேன். அது மாற்றின உடனே அது எத்தனையோ பெண்கள் அதை கேட்கும் போது அது அவங்களுக்காக எழுதின பாட்டை அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க. மாணவர்களுக்கு ஒன்று பண்ணும்போது ஒரு குவீன் மீரான்னு ஒரு பள்ளிக்குள்ளேன்னு மட்டும் சுருக்காமல் இதை வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்கன்ட்டு விரிக்கணும் அப்படின்ற அந்த கனவு வந்து அபிநாத் அன்னைக்கு ஒத்துக்கலைன்னா நடந்திருக்காது. ஸோ முதல் நன்றி அபிநாத்துக்கு தான். அனில் கூட என்னோட உறவு பற்றி சொன்னார் அபிநாத். அனில் வந்து ஒரு நாள்னா சொன்னார், ஒரு நாள் இல்லை, ஒரு நிமிடம் தான் நடக்கும். நான் வந்து ஒரு வரிகள் அவருக்கு அனுப்பிச்சேன்னா ஒரு நிமிடத்தில் என்னை கூப்பிட்டுட்டு இதான் மெட்டு எப்படி இருக்குது இந்த மெட்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்பாரு. இந்த பாட்டுக்கும் அப்படி தான் நடந்துச்சு. எந்த பாடல் நான் கொடுத்தாலும் ஒரு நிமிடத்தில் அதை அப்படியே படிச்சுட்டு மெட்டு கொடுப்பாரு. அப்பாவோட நாட்படு தேரல் சீரீஸ் வந்து நாங்கள் ஆரம்பித்தப்போ முதல் பாடல் வந்து அனில் ஸ்ரீனிவாசன் தான் இசையமைச்சிருந்தாரு. இந்த இரவு தீர்வதற்குள்ளேன்ற அந்த பாட்டு அவரும் அதே மாதிரி ஒரே ஒரு மெட்டு தான் அனுப்பிச்சாரு. நிறைய இசையமைப்பாளர்கள் கூட அப்பா வேலை பார்த்தாங்க, நிறைய பேர்கிட்ட பல மெட்டுகள் வாங்கிட்டு தேர்வு பண்ணுவாங்க. ஆனால் அனில் ஸ்ரீனிவாசன் முதல்ல அனுப்பிச்ச மெட்டு அதை கேட்டுட்டு அப்படியே ஓகே பண்ணிட்டு அதான் முதல் பாடலாக வெளியே வந்துச்சு. அவருடைய இசை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இசையில் வந்து அவர் கூட சேர்ந்து நிறைய இப்போ தமிழ் இசை பாடல் இந்த மார்கழி இதில் வந்து ஒரு கச்சேரி ஒன்று பண்ணோம் ரீசெண்டாக. தமிழ் பாடல்கள் புதுசாக எழுதின தமிழ் பாடல்களை வந்து அவரும் சிக்கில் குருச்சரணம் கொண்டு வந்தாங்க. இசையில் கல்வியில் நிறைய புதுமைகள் பண்ணிட்டு இருக்காரு. ராப்சடின்ற அவருடைய ஆர்கனைசேஷன் வந்து இசை மூலமாக கணிதம் எல்லா பாடங்களையும் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அறிவியல் இது எல்லாத்தையும் பல லட்சம் மாணவர்கள் வந்து அதில் இணைஞ்சிருக்காங்க. அவர் சமீபத்தில் குரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காரு. உலகத்தில் இருக்கிற சிறந்த அறிவில் இருக்கிற ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் எல்லாரையும் ஒன்றிணைச்சு தமிழ்நாட்டில் ரிமோட்டில் கிராமங்களில் இருக்கிற மாணவர்களையும் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி MIT யூனிவர்சிட்டி மாதிரியான யூனிவர்சிட்டிஸையும் அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுக்குற மாதிரியான ஒரு திட்டம், ரொம்ப பெரிய ஒரு திட்டம் அது. அது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரியான ஆட்கள் கூட சேர்ந்து இது மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன் இது ஆரம்பிச்சது, இந்த வரிகள் எப்படி வந்துச்சுன்னா, நான் ரொம்ப எளிமையாக இருக்கணும் இந்த பாட்டு. எனக்கு வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட சில உரைகள் வந்து கேட்டிருக்கேன். அதில் வந்து அச்சம் இல்லாத கல்வி அப்படின்றத ஃபியர்லெஸ் எஜுகேஷன்ன்றதை பற்றி அவர் பேசுறது, இது மாதிரியான சில விஷயங்களை நம்ம முதல்ல இன்ஸ்பயர் பண்ணிச்சு இந்த பாட்டு எழுத ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம மாணவர்களை எங்கே பொசிஷன் பண்ணுறோம், நம்ம மனிதர்களை நம்ம எங்கே பார்க்குறோம், நம்ம மனிதர்கள் வந்து எல்லாம் அந்த ஃபுட் செயினில் நம்ம டாப்பில் இருக்கோம், மிச்சம் எல்லா மிருகங்கள் விலங்குகள் எல்லாம் நமக்கு கீழே இருக்குது, மற்ற எல்லா உயிரினங்கள் கீழே இருக்குதுன்னு பார்க்காம நம்மளும் இங்கே இருக்கிற இந்த உயிரினங்கள் மாதிரி தான், ஒவ்வொரு உயிரினம் மாதிரி தான் நாமளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் பண்ணிட்டு ஒரு ஹியூமிலிட்டியை கொண்டு வந்துட்டு அந்த ஹியூமிலிட்டியை வந்து இருந்து நம்ம இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சது தான் இந்த அன்பே எங்கள் பாதை அப்படின்ற இந்த பாட்டு. இதில் அந்த யூனிசெஃபோட அந்த நிர்வாகிகள் அரிகாத்தோ இன்டர்நேஷ்னல் பற்றி சொன்னார். அந்த ஆர்கனைசேஷன் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து ஜப்பானில் இருந்து எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் குடும்பங்கள், 10 லட்சத்துக்கு மேலே குடும்பங்கள் வந்து அவங்களோட ஒரு வேளை உணவை சாப்பிடாம அந்த உணவுக்கு ஆகிற தொகையை குழந்தைகளுக்காகன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த நிறுவனம் வந்து யுஎன் கூட இணைஞ்சு வேலை பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம். இது மாதிரியான ஆட்கள்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது மாதிரியான ஒரு மேடையில் நம்ம குவீன் மீராவோட குழந்தைகள் வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது அனிலோட இசையில் அந்த குரல் அந்த அரங்கில் வந்து கேட்கும்போது, தமிழ் கேட்கும்போது அவ்வளவு வந்து மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம ஒரு சின்ன கனவு வெளியில் போகுது, வெளிநாடுகளுக்கு போகுது, இவ்வளோ ஒரு பெரிய மேடைக்கு போகுதுன்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்பா வந்து அந்த குழந்தைகளை குழுவை வாழ்த்த வந்திருக்காங்க. அனில் வந்து எப்பவும் போல் ரொம்ப பணிவாக சொன்னார். நான் அனில் மாதிரி, ராமாயணத்தில் அனில் மாதிரி இந்த அனில்னு சொன்னார். அந்த அனில் வந்து கொஞ்சோண்டு மணலை கொண்டு போயிட்டு அந்த பாலத்துக்கு தூவுச்சு. ஆனால் இந்த அனில் தான் அந்த பாலமே. ஸோ அனிலோட அந்த முயற்சி இல்லைன்னா இந்த நிகழ்வு இல்லை. ஸோ அனிலுக்கு என்னுடைய நன்றி. எனது ஆசான், தந்தைக்கு நிகரானவர். நான் இன்னைக்கு அபிநாத் சந்திரன் குவீன் மீரான் அடையாளம் இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் என் தந்தைக்கு நிகராக கவிஞர் வைரமுத்து ஐயா தான் இருப்பது. ஸோ அவர் வந்து இந்த விழாவை சிறப்பு செய்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் இருப்பது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மதன் கார்கே அவர்களோட ட்ராவலும் ஐயா மூலமாக தான் எனக்கு கிடச்சிச்சு.
ஸோ அந்த ட்ராவலை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் நான் வந்து பேசுவேன் இப்போ. ஸோ மதன் இங்கே வந்து சிறப்பு செஞ்சிருக்காரு, மதனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அனில் சாரை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து மதன். ஸோ ஒரு அழகான ஜேர்னி, ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஃபஸ்ட் ஆந்தம். ஸோ அந்த ஆந்தமுக்கு ஃபஸ்ட் மியூசிக் கம்போஸ் பண்ணது அனில் சார். ஸோ அவருக்கு என்னோட நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஐயா அவங்க மதனும் அனிலும் தான் பேசுகிறதுக்கு சரியான தருணம். ஏன்னா இவர் தான் எழுதினார், அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணார். நாங்கள் வந்து ஒரு மோட் ஆஃப் ஒரு மீடியமாக தான் நாங்கள் வந்து அதில் செயல்பட்டோம். இப்போ அது இதில் நான் என்ன நினச்சேன் அப்படின்னோம்னா, நானும் மதனும் வந்து இந்த ஆந்தம்ன்ற கான்செப்டை எப்படி டெவலப் ஆச்சுன்னு தான் சொல்லணும்னு அந்த இடத்துல நான் நினைக்கிறேன். இப்போ அது மதன் வந்து நம்மளோட பள்ளி ஆண்டு விழாவுக்கு வந்து வந்திருக்காரு. பள்ளி ஆண்டு விழாவுக்கு வரும்போது வந்து மேடையில் வந்து குழந்தைங்களோட நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. கீழே உட்காந்து நானும் மதனும் கேட்குறோம், நம்ம ஒரு நேஷ்னல் ஆந்தம் மாதிரி, தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்கூலுக்கு தனியாக ஒன்று பண்ணணும் மதன், அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல மதன் வந்துட்டு சரி நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னார். இப்போ அது அப்புறம் மதன் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. அந்த ஐடியா தான் இன்றைக்கி யூஎன் வரைக்கும் போய் சேர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம். அந்த ஐடியா என்ன அப்படின்னோம்னா, பொதுவாக எல்லா ஸ்கூல் ஆந்தமும் அந்த ஸ்கூலோட நேமும் அந்த பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறவங்க பேர் எல்லாமே சேர்ந்து இல்லை ஒரு மத ரீதியாக வந்து போயிடும். இது எல்லா மதத்துக்கும் பொதுவானதாக இருக்கணும். இப்போ பள்ளியோட நேம் லேபிளிங்கே எங்கேயும் வந்துடக்கூடாதுன்னு சொன்னார். அந்த லேபிளிங் இல்லாதனால தான் இன்றைக்கி யூஎன் ஒரு பெரிய லேபிள் வந்து இந்த ஆந்தமுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ஐடியா கொடுத்ததுக்காண்டி மதன்காரிக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அது ஸோ நாங்கள் அப்படி பேசிக்கிருக்கும் போது மதன் வந்து ஒரு 2 நாள் போனதுக்கப்புறம் எழுதி அனுப்பிச்சிட்டார். இப்போ அது அபி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, இது இங்கே ஒரு தடவை பாருங்கன்னு சொன்னார். இப்போ அது படித்து பார்த்த எங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு தமிழில் ஒவ்வொரு வரியிலுமே சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல் வந்து இருந்துச்சு. இன்றைக்கி யூஎனுக்கு போனதுக்கு இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு ரீசன். ஒவ்வொரு எழுத்துலேயும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு வரியிலையும் அந்த யூஎனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல் மதனோட எழுத்து ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், மதன் இது எப்படி நீங்கள் யூஎனோட சஸ்டைனபிள் கோல் நினச்சி எழுதுனீங்களா இல்லை எப்படி எழுதுனீங்க மதன் அப்படின்னு சொன்னேன். அந்த கேள்விக்கு மதன் தான் பதில் சொல்லணும். இப்போ அது நான் சொல்லக்கூடாது அந்த இடத்துல. இப்போ அது ஸோ அந்த மாதிரியான ஒரு லிரிக்ஸ் சூப்பராக வந்துச்சு. எங்கள் ஸ்கூலுக்கு கிடைச்ச முதல்ல ஒரு ஆந்தமோட லிரிக்ஸ். அப்புறம் வந்து அனில் சார்கிட்ட கொடுக்குறாங்க. அனில் சார் வந்துட்டு எப்பவுமே மதன் சாருக்கும் அனில் சாருக்கும் ஒரு இது காம்பினேஷன் எப்படி அப்படின்னோம்னா, ஒரு நாளில் வேலையை முடிச்சிடுவாங்க. ஒரு நாள் வந்து அதிகம் நினைக்கிறேன் அவங்களுக்கு. மதன் சொல்லவே அவர் வந்து கம்போஸ் பண்ணி முடிச்சிடுவார். இப்போ அது உடனே அனில் சார் கம்போஸ் பண்ணிட்டாரு, எல்லாம் ரெடி, குழந்தைங்களாம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம குழந்தைங்கள் உத்தார உன்னிகிருஷ்ணன் அவங்க இருக்காங்க, அவங்க தான் லீட் வாய்ஸ் பண்ணாங்க. நம்ம குழந்தைங்கள அதில் அங்கமாக இருக்குன்னு சொல்லி கோரஸ் கொடுக்க வச்சு நம்ம குழந்தைங்களுக்குலாம் ட்ரெயின் பண்ணி அனில் சாரோட டீம் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நாள் ட்ரெயின் பண்ணி எல்லாம் பாட வச்சதுக்காண்டி அனில் சாருக்கு இந்த இடத்துல மீண்டும் ஒரு நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இது யூஎனுக்கு போகணும் அப்படின்றது எங்கே நாங்கள் சொன்னோம் அப்படின்னோம்னா, இந்த ஸ்டூடெண்ட் ஆந்தமோட லான்ச் வந்து நமது பள்ளி வந்து மதுரை இல்லை கோச்சடையில் வைகை நதி ஓரமாக வந்து இருக்குது, குயின் மீரா சர்வதேச பள்ளின்ட்டு. அங்கே வந்து நாங்கள் லான்ச் பண்ணும்போது அந்த லான்ச் ஃபங்க்ஷன் அப்போ எனக்கு தெரியும் மதனும் அனில் சாரும் இதை கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டாங்க. வைகை நதியில் இது ஒலிக்க வேண்டிய வரிகள் இல்லை, ஐநாவில் ஒலிக்க வேண்டிய வரிகள் என்றது அன்றைக்கி நம்ம சொன்னோம். அதுக்குண்டான முயற்சியை வந்து எடுத்தோம். இப்போ அது 3 ஆண்டு காலமாக பல முயற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம். சரியான ஒரு தருணத்தில் அனில் சார் வந்து நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு, நம்ம இதை அனுப்பிச்சி வைப்போம் அப்படின்னு சொன்னார். இருப்பது அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தோம். அந்த பிளாட்ஃபார்முக்கு கொண்டு சேர்க்கும் போது எதுவாக இருந்தாலும் நானும் மதனும் ஐயாட்ட வந்து கலந்துக்குவோம். ஐயா சொன்னார், அந்த வரிகளை பார்த்ததுக்கப்புறம் விஷுவல்ஸை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஜெயிக்கும், நான் பல உலக அரங்கத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன், இது நீ ஜெயிச்சுட்டு தான் வருவேன்னு சொன்னார். இப்போது இருந்தாலும் நானும் மதனும் ரொம்ப ஒரு ஹம்பிளாக கம்போஸ்டாகவே நாங்கள் இருந்தோம். இப்போது நாங்கள் போய் அந்த மும்பையில் நடந்த அந்த யூனிசெஃபோட மாநாட்டில் நாங்கள் பங்கேற்று அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கினதுக்கப்புறம் இது ஒரு மிக ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம். அது இன்னும் அந்த ஒரு எமோஷன்ஸ் எங்களால் சொல்ல முடியாது. முதல் கால் வந்து ஐயாவுக்கு தான் நாங்கள் வந்து பண்ணோம். அது ஐயாவுக்கு பண்ணதுக்கு பல காரணங்கள் இருக்குது. மதனுக்கு தந்தை, எனக்கு தந்தைக்கு நிகரானவர். மதனுக்கு ஆசான், எனக்கு வந்து ஆசான். அதுக்கு மேலே இன்றைக்கி ஒரு தமிழ் பாட்டு ஒரு ஐநா சபை வந்து உலக மாணவர் கீதமாக எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படின்னோம்னா அதை பாராட்ட சொல்கிறக்கூடிய இன்றைக்கி வாழும் தமிழ் தந்தையாக இருக்கக்கூடிய கவிப்பேரரசு அவர்களுக்கு மட்டும்தான் சொல்லணுன்ற மாதிரி தான் நாங்கள் நினச்சோம். இப்போ அது ஸோ அது வெற்றி பெற்று வருவா அப்படின்னு நம்பிக்கையோடு சொன்னார் ஐயா. வெற்றியோட மதனும் நாங்களும் வந்திருக்கோம். என்றைக்கும் உங்களோட ஆசீர்வாதம் வேணும். அது வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரெஸ் மீட்டை
நான் இருந்த உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன்னு சொன்னார் இப்போ அது. ஸோ இது தமிழுக்கு நீங்கள் என்றைக்கும் சேர்க்குற பெருமை, தமிழோட நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோம் இப்போ அது. ஸோ தமிழ் தான் நம்மளை எல்லாமே ஒருங்கிணைச்சிருக்கு இப்போ அது. ஒரு சந்தோஷமாக இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளியை வந்து திறந்து வைக்கும் போது நாங்கள் இப்படி வளருவோன்றது யார் நம்பலாம் இல்லைன்னா நீங்கள் மட்டும் நம்புனீங்க. அது மட்டும் எனக்கு சத்தியமாக தெரியும் இப்போ அது. நீ வளருவ, நீ வாழ்க்கையில் ஒரு நாள் முன்னேறுவான்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ அது. அதில் அன்னைக்கு நான் தமிழில் மேடைகளில் பேசியிருக்கேன். ஏன்னா இப்போ ஒரு வரி கூட உனக்கு ஒழுங்காக பேச தெரியாதுப்பான்னு ஐயா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒவ்வொரு மடியிலும் ஒவ்வொரு மேடையிலும் தோல்வி அடைஞ்சு கடைசியில் இன்றைக்கி ஒரு ஐநா சபைக்கு கொண்டு போய் இந்த பள்ளி ஒரு தமிழ் பாட்டை கொண்டு போய் சேர்ந்துருக்குன்னா எனது ஆசானுக்கு நான் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியாக நான் வந்து இதை நான் பார்க்குறேன். இங்கே அப்போ அது தமிழை வந்து அதுக்கு அதாவது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அப்பாவும் நீங்களும் பழக்கம், நானும் மதனும் பழக்கம், ஹைக்கூவும் அதியனும் பழக்கம். ஸோ இந்த மாதிரியான ஒரு தலைமுறை இது வந்து எப்படி நான் பார்க்குறேன்னா, நம்ம நட்பு மட்டும் வளரக்கூடாது, இந்த நட்போடு சேர்ந்து தமிழை வந்து வளர்க்கணும் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கத்தோடு தான் நீங்களும் இந்த ப்ரெஸ் மீட்டுக்காண்டி வந்திருக்கீங்க அப்போது. ஸோ உங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது. தேங்க்யூ ஸோ மச். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐயாவையும் மதனையும் இந்த மேடையில் வச்சு என்ன பேச வைக்கிறதுங்கிறது வந்து கொடுமைன்ற ஒரு வார்த்தையை தான் நான் யூஸ் பண்ண முடியும். எனக்கு அந்த மாதிரிலாம் பேச வராது. இந்த ஒரு நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து இது அபிநாத்தோட தாட் ப்ராசஸ் தான். அது அவரோட ஒரு எண்ணம், ஒரு நல்ல எண்ணம். இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து ஒரு அழகான பாட்டு கிரியேட் பண்ணணும், உருவாக்கணுன்ற அவரோட நல்ல எண்ணம் வந்து மதன் வழியாக எங்கள் எல்லோருக்கும் வந்து சேர்ந்ததுங்கிறது தான் உண்மை. இதில் முழு பெருமை என்ன கேட்டாக்க, ஓகே 50% நான் பிரிப்பேன், அபிநாத்துக்கு 50%, மதனுக்கு 50% தான் நான் பிரிக்கணும். ஏன்னா மதனோட வரிகள் இந்த மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் ஐநாவோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸையே வந்து ஒருத்தர் வந்து போய்ட்ரி ஆக்க முடியும் அப்படின்னா இவரால் தான். இந்த மாதிரி ஒரு அழகான மாணவர்களுக்கு போய் சேர முடியும் அப்படின்ற ஒரு விதத்தில் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து இசையாக மாறிச்சு. அந்த இசை வந்து உத்தரா வாய்ஸில் பசங்களெல்லாம் சேர்த்து பண்ணும்போது அது எங்கேயோ போயிருக்கு. ஸோ இதில் வந்து நான் வந்து ராமாயணத்துலேருந்து ராமருக்கு வந்து அணில் ஹெல்ப் பண்ண மாதிரி இந்த அணில் வந்து உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் விஷயம். இங்கே முக்கியமாக அபிநாத் சார் இந்த விசில் பண்ணவங்களை வந்து ரெக்கார்டிங் காமிச்சிருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. அந்த டோன் இது வரைக்கும் எங்களுக்கு விசிலர்ஸில் கிடச்சதே கிடையாது. ஸோ இந்த ஒரு முயற்சி வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நான் ஷேர் பண்ணுவேன். அந்த சாந்தி ஆஷ்ரம் மற்றும் அந்த அரிகாத்தோ இன்டர்நேஷ்னல் தி ஏஜென்சிஸ் விச் ஆர் ஒர்க்கிங் வித் யூனிசெஃப் அவங்க கிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. மதன் கார்கி வந்து லிரிக்ஸ் போட்டிருக்காரு, அதே மாத்திரம் உத்தரா பாடியிருக்காங்க. இது வந்து யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதை பற்றி ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒரு வினாடி கூட ஹெசிடேட் பண்ணல. அனில் இதை உடனே கொண்டு வந்துருங்க, எங்களுக்கு நாங்களும் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு மார்னிங் நான் வந்து ஒரு ஹைவேல இருந்தேன், மதனுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி நவம்பர் 18 வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, யுனைடெட் நேஷன்ஸ் வந்து பாம்பேயில் பண்ணுறாங்க, கேட்குறாங்க, நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் நாங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி உங்களுக்கு ஃபோன் பண்ணல. நானும் அவரும் மற்ற சீக்ரெட்டாக பேசிக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அபிக்கு வந்து நம்ம சேர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் தான் உங்களுக்கு பண்ணோம். அவங்களோட பெருந்தன்மையும் நான் சொல்லணும். ஏன்னா அவங்க உடனே ஓகேன்னு சொல்லி இதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி மொத்தம் 4 ஆர்கனைசேஷன்ஸ், யூனிசெஃப் மாத்திரம் இல்லை, அரிகாட்டோ இன்டர்நேஷ்னல், சாந்தி ஆஷ்ரம் ஃப்ரம் கோயம்புத்தூர், அவங்க நிறைய செயல்பாடில் இருக்காங்க, as well as தி யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஆர்கனைசேஷன். இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு தருணத்தை உருவாக்கி அந்த தருணத்தில் தான் இந்த பாட்டு வந்து நாங்கள் கொண்டு போய் சேர்த்தோம். இவர் சொல்கிற மாதிரி வைகையில் ஆரம்பித்த ஒரு பாட்டு நல்லார் ஒருவர் உளரே. இப்போ எல்லோருக்கும்னாக்க நிஜமாவே எல்லோருக்கும் உலகம் முழுக்க வந்து தமிழ் பாட்டு போய் பரவ போகுது ஸ்டூடெண்ட் ஆந்தமாக அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். எங்கள் எல்லோர் சார்பிலிருந்தும் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முதல்ல குவீன் மீரா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட டீம் குழுவினர், சுஜாதா குப்தன் மேம், தி என்டையர் டீம், டைரக்டர் ஜெயபால், எல்லாரும் ஒத்துழைச்சு இது ஒரு இவ்வளோ பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. முக்கியமாக எல்லாருக்கும் மேலே, எல்லாருக்கும் ஆன் டாப், மோஸ்ட் ஸ்பெஷல்னு பார்த்தா த சில்ட்ரன் ஆஃப் குவீன் மீரா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஸோ
எல்லா புகழும் குழந்தைகளுக்கே. இந்த விஷயத்தில் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் அன்னைக்கு அந்த சபையிலையும் ஆஸ் அ மியூசிஷியன் நான் இதை சொல்லலாம், ரொம்ப நல்லா பாடினாங்க, ரொம்ப அழகாக பாடினாங்க. அதாவது எனக்கு மதனுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு தமிழ் பாட்டு பாடியிருக்காங்க அத்தனை இன்டர்நேஷ்னல் டெலிகேட்ஸ் முன்னாடி. அத்தனை பேரும் பின் ட்ராப் சைலன்ஸில் இவங்களை கேட்டு அவங்களுக்கு வார்த்தை புரியலைனாலும் ட்ரான்ஸ்லேஷனை வச்சு அதை ஃபாலோ பண்ணி அதை அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது ஒரு பெரிய விஷயம். இது தமிழுக்கு ரொம்ப பெருமை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல் ஆஃப் யூ.